Hello viewers, welcome to Riya's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி கேழ்வரகு தேங்காய் பால் கொழுக்கட்டை தாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு, 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 5 பல் முந்திரி, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதுல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம சூடு பண்ண தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கெட்டியா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ விஸ்க வச்சுட்டு கையாலே நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா திக்கா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கையில் நெய் தடவி சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுக்கும் உருண்டை செஞ்சு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுமே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். மூணு ஏலக்காயை சேர்த்துக்கலாம். அது கூட 5 பல் முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம உருண்டை செஞ்ச ராகி உருண்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போதான் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா கொதிச்சு வரப்போ 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி தேங்காய் பால் கேழ்வரகு கொழுக்கட்டை ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.